டாக்டர் பிரபாகர் சார் எங்களுக்கு 1 இயரா எங்களுக்கு ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் 21 டேஸ் இருந்தேன். அதுலயே எனக்கு ரிசல்ட் கிடைச்சது. மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான் சரியாகும், வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி. ஆக்டிவா இருக்கேன், சுறுசுறுப்பா இருக்கிறேன். எனக்கு 34 இயர்ஸா இருக்கு சுகர். ஆனா மைக்கேல் ஸ்கூல்ல தான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, உடலை பத்தி அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இதுவும் இன்னைக்கு டெய்லி 5 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறேன். மாற்றத்திற்கு யார் தயாராக இருக்கிறார்களோ அவர்களை நம்பித்தான் இந்த சமூகம் காத்திருக்கிறது. மாத்திரையிலிருந்து விடுதலை மாறணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் முக்கியம். மாறிட்டீங்கல்ல, அதுதான் வெற்றி. வேற எதுவுமே இந்த உலகத்துல வெற்றியே கிடையாது. நேத்திருந்த நம்மளை விட இன்னைக்கு இருக்கிற நாம பெட்டரானா நாம சூப்பர். நம்ம உணவு முறையை மாத்தினாலே வாழ்க்கை மாறும்னு சொன்னதுக்காகவே டாக்டர் ஃபார்மருக்கு 2019 ஒரு பையன் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது மாற்றம் பண்ணிட முடியாதா, சின்ன மாற்றமாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்ச என்ன, சின்ன மாற்றம்லாம் இல்ல பெரிய மாற்றமே பண்ண முடியும்ட்டு நீங்க எனக்கு உணர்த்திருக்கீங்க. அதுக்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு உங்க மத்தியில நிறைய பேர் இன்னைக்கு அவார்டு வாங்க போறாங்க அவங்க நோயில இருந்து வெளியில வந்ததுக்காக. இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது எனக்கும் லேசா எட்டி பார்க்க ஆரம்பிச்சு. காலம் முழுக்க இப்படி ஏதோ ஒரு டேப்லெட் போட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. சோ எது சரியான பாதை அப்படிங்கறது எனக்கு தெரியல. டாக்டர் பிரபாகர் சாருடைய வீடியோஸ் என்கிட்ட காமிச்சாங்க. சுகரை பார்த்து பயப்படாதீங்க. ஒரு மனிதனை ஆரோக்கியப்படுத்துவதற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிச்ச அந்த வீடியோக்கள், அந்த காட்சிகளை நான் மெல்ல மெல்ல பார்க்க ஆரம்பிச்சேன். சாப்பாடு இல்லாமல் இறந்தவர்கள் அதிகமாக இருந்தது ஒரு காலம். சாப்பாட்டாலேயே சாப்பிட்டே இறந்து போகிறவர்கள் அதிகமாக இருக்கிற காலம் இப்போ வந்துட்டு. அப்படியே போய் 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 கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய ஆலோசனைகளை பின்பற்றி 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 எடுத்துட்டு இருந்த அந்த சின்ன லெவல் மருந்தும் எடுக்க தேவையில்லை அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுது. எனக்கு பெரிய ஆச்சரியமாச்சு. அதாவது ஒரு பள்ளி அப்படிங்கிறது வழக்கமான ஒரு கட்டடம் இருக்கும். அங்க ஒரு வாத்தியார் இருப்பாரு. ஃப்ரீடம் ஃப்ரம் டிசீஸ் மாதிரி இதை நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் செயல்படுத்தி காட்டிட்டார்.